எனக்கு வேணும். தர முடியாது. இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள இந்த இடம் நம்ம கைக்கு வரணும். அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. செல்வி, செல்வி, என்ன கடையில நீ மட்டும்தான் இருக்க போல. ஏன் உனக்கும் கண்ணு தெரியலையா? என்ன செல்வி, ஏதோ பேசினாலும் உனக்கு உருன்னு கோவம் வந்துடுது. நீ குடிச்சிட்டு தானே வந்திருக்க? இல்லையா? அதான் வாட வயித்த புரட்டுதே. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் குடிச்சிட்டு இங்க வராதன்னு. குடிக்காம வந்தா மட்டும் என் கூட என்ன சிரிச்சா பேசுற? எப்பவும் போல தானே எரிஞ்செறிஞ்சு உளற. உன்கிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு? செல்வி, நீ இப்படி என் மேல அன்பே இல்லாம இருக்கிறனால தான் செல்வி நான் குடிக்கிறேன். சின்ன வயசுல நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுமா? நீ முட்டாள்தனமா ஆசை வச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இந்த பாரு, கண்ணு இல்லைனாலும் உன்னை கட்டிக்க நான் தயாரா இருக்கேன். அந்த நல்ல மனசு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உன் நல்ல மனசுக்கு கோடி நன்றி. அதை நீயே வச்சுக்க. என்ன ஆளை விடு. நீ எதுக்கு இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ திரும்ப படிக்க போறேன்னு சொன்னப்பவே எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. என்னது? நான் படிக்க போறது உனக்கு தப்பா படுதா? பின்ன நீ படிக்க போகணும்னு சொல்றதே என்ன கட்டி கூடாதுன்றதுக்காக தானே. நான் படிக்காம வீட்டுல இருந்தாலும் நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை நீ இப்பவே மாத்திக்க. எனக்கு கடவுள் புண்ணியத்துல பார்வை திரும்ப கிடைக்கும்னு டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாத, போயிடு. என்னது? திரும்ப உனக்கு கண் பார்வை கிடைக்க போதா? என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை. ஓஹோ, உனக்கு கண்ணு கடிச்சிட்டா என்ன அப்படியே நைஸா கல்வி உள்ளான்னு பாக்குறீங்களா? பாத்தியா, உன் மனசுல என்ன இருக்குன்னு வாயிலே வந்துருச்சு பாரு. என்ன வந்துச்சு? அதான் உண்மையெல்லாம் வருதே. எனக்கு கண்ணு கிடைக்க போதுன்னு சொன்னதும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. அப்போ நான் குருடாவே இருக்கணும் தானே நினைக்கிற? என்ன வளர்ற? நீ தான் குடிச்சிட்டு வந்து வளர்ற. வேணா செல்வி, என்ன வெறுப்பேத்தாத. நீ என்ன வெறுப்பேத்துறியா இல்ல நான் உன்னை வெறுப்பேத்துறேன்? செல்வி, நான் என்ன சண்டை? என்ன மாமா, செல்வி கண்ணு கிடைக்க போதா? என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. அது அப்பா, இனிமே கடையில என்ன தனியா விட்டுட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இவன் பாரு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட வம்பு இழுக்கிறான். நான் போறேன். செல்வி, நானா வம்புகள் தான் இருப்பா. உன் பேச்சுக்கே நான் வரல. நான் போறேன்பா. செல்வி நில்லுடா. என்ன மாப்பிள்ள இது? என்ன மாப்பிள்ள இது? என்ன மொத்தமா குடும்பத்தோட சேர்த்து ஒன்னா நடிக்கிறீங்களா? கிட்ட ஒன்னா குடும்பத்தோட வச்சு கொளுத்திடுவேன். செல்வி எனக்கு தான் பாபா சொல்லிட்டேன். அத்தா, நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, இவன் கத்த ஆரம்பிச்சுட்டானே, ஓய மாட்டானே. அதுக்கு நான் என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன அது என்னமா அப்படியே போயிட்டே இருங்க. Good morning, ma'am. Good morning. Please sit down. நான் யாருன்னு தெரியுதா? Yes, ma'am. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் இப்போதான் நான் உங்களை எல்லாம் மீட் பண்றேன். ஆனா நான் பாடின பாட்டு உங்க மனசுல அப்படியே நிக்குது. மனசுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தான் வருங்கால துணை எப்படி இருக்கணும், தான் வாழ போற வாழ்க்கை எப்படி இருக்கணும், நான் வாங்க போற வீடு எப்படி இருக்கணும்னு ஒரு மென்டல் பிக்சரா தான் மனசுல வச்சிருப்பாங்க. இப்ப நான் உள்ள வந்தப்ப கூட நீங்கெல்லாம் எழுந்து நின்னு குட் மார்னிங் சொன்னது எனக்கு ஒரு மென்டல் பிக்சர் தான். போன வாரம் கூட lightscience.comல ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. கற்பனை திறன் பற்றிய ஒரு கட்டுரை. நாசா, இஸ்ரோ சயின்டிஸ்ட் எல்லாரையும் பேட்டி எடுத்து அதுல ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. அவங்க அனுப்புன ராக்கெட், சேட்டலைட்ஸ்
அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பதில் கற்பனை திறன். நீங்க சின்னதா வச்சிருக்க மென்டல் பிக்சர் அவங்க பெருசா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி பாரதியார் சொன்ன மாதிரிதான், தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, நெருப்புல ஏது சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு, இதுதான் அதோட அர்த்தம். உங்க மென்டல் பிக்சர் அண்ட் தாட்ஸ் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா நீங்க எந்த லெவல் வேணாலும் உங்க லைஃப்ல ரீச் பண்ணலாம். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ் மேம். டவுட் இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. அட்லீஸ்ட் என் பேர் என்ன, நான் என்ன கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன், நான் வாரத்துல எத்தனை கிளாஸ் உங்களுக்கு எடுப்பேன்னு இப்படி எந்த டவுட்டுமே உங்களுக்கு வரலையா? நீங்க எப்ப வேணாலும் கிளாஸ் எடுங்க மேம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆனா கேட்டு என்ன பிரயோஜனம்? பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் வேணுமே. நம்ம பார்வை இல்லாதவங்க நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நீங்க நினைக்கிற அந்த நொடியே பாதி பேர் சோம்பேறி ஆயிடுவீங்க. நீங்க நினைச்ச காரியத்தை செய்ய முடியலனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் ஏழாமை இல்ல, சோம்பேறித்தனம். பிளைண்ட்ன வார்த்தைக்கு லாட்டின்ல மேகமூட்டோன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற சூரியனை ஒரு சின்ன மேகம் மறைக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம தன்னம்பிக்கைய சிதைக்கும். அதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தாண்டி போயிட்டே இருக்கணும். There is nothing to be feared. Everything is just to be understood. புரியாத விஷயத்துக்கு மேலதான் பயம் இருக்கும், பேய் பிசாசு மாதிரி. ஒரு விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டா அந்த பயம்லாம் போயிடும். பார்வை இல்லாதவங்களாம் ஜிம்முக்கு போக முடியாது, சினிமாக்கு போக முடியாது, ப்ரௌஸ் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் பழைய கதை. நாம எல்லாருமே அதிபுத்திசாலிங்க தான். ஐம்புலங்களும் சாதாரண மனுஷனோட நமக்கு தான் அதிகமா வேலை செய்யும். நமக்கு நிறைய அறிவு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ப்ராப்பரான பிராக்டிஸ் இல்லைன்னா ஒரு சாதாரண சைக்கிள் கூட நம்மளால ஓட்ட முடியாது. பிராக்டிஸ் மேக்ஸ் ஒன் பெர்ஃபெக்ட். ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிற பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போற டச் தெரப்பி. ஒருத்தரோட கைய பிடிச்சு பேசும்போது அவன் கோழையா வீரனா நல்லவனா கெட்டவனான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட கையுக்கும் எண்ணங்களுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. நர்வஸா இருக்கிறவங்க நெகத்தை கடிப்பாங்க, சோகமா இருக்கிறவங்க கன்னத்துல கை வைப்பாங்க, ஆபத்துனா கை எடுத்து கும்பிடுவாங்க. ஏன், ஒருத்தரோட ஹேண்ட் ஷேக்லயே அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கைகளுக்குன்னு ஒரு தனி வைப்ரேஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தெளிவான நீரோடையில தான் முகம் தெரியும், அதே மாதிரி தான் மனசும். இதை பிராக்டிஸ் பண்ணதான் இந்த டச் தெரப்பி எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு உங்களுக்கே புரியும். இது உங்க கூட இருக்கிறவங்க இல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களோட கைப்பிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. You will surprise yourself. நாம எல்லாம் கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி ஏதோ ஒரு திசையில ஓடிட்டே இருக்கும். நமக்குள்ள இருக்கிற சக்தி நமக்கே தெரியாது. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி என்கிட்ட சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். கைய தொடுவாங்களாம், உடனே அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுப்பாங்களாம். செம்ம போங்கா இருக்குல்ல? இதுல என்ன போங்க இருக்கு? அப்போ சாஃப்டா அரவிந்த் சுவாமி மாதிரி கை இருந்தா அவன் நல்லவன், முரட்டுத்தனமா ராஜ்கிரண் மாதிரி கை இருந்தா அவன் கெட்டவனா? வாட் அ லாஜிக்யா? நல்லவனா இருந்தான்னா கெட்டவனா இருந்தான்னா அரவிந்த் சுவாமி மாதிரி கையிருந்தா எனக்கு ஓகே தான். அது எப்படிப்பா? ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ண கூட அவரை கலாய்க்கிறீங்க. அதானே மேம் என்ன சொன்னாங்க? பிராக்டிஸ் பண்ணி பாருன்னு தானே சொன்னாங்க. ஏய் படிப்பு, மியூசிக்கை கொஞ்சம் டவுன் பண்ணு. கற்பகம்னு உனக்கு பேர் வச்சாலும் வச்சாங்க, இன்னும் கேஆர் விஜயா காலத்திலே இருக்கியே. டீச்சர் சொல்லுவாங்களா, இவங்க செய்வாங்களாம். கேட்கறவனுக்கு கண்ணு தெரியாதுன்னா பவர் ஸ்டாரும் சூப்பர் ஸ்டாரும் ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்பிடுவியா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
பவர் சார நம்புறனோ இல்லையோ மோனா டீச்சரை நம்புறேன். மோனா ஏதோ சொல்லிட்டு போனா நீ அதை நம்பிடுவியா? நம்பினாலும் நம்பலனாலும் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ரிசல்ட் தெரியுமே. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏன் அப்படி சொல்ற? இதே எக்ஸசைஸ மேடம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜின்னு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நீ ரொம்ப ஓவரா பண்ற. உன் கைய பிடிச்சு பார்த்து நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உன் கைய கொடு. குடி. வாவ், மேம் சொன்னது 100% கரெக்ட் தான் போல. உடனே ரிசல்ட் தெரியுது. அப்படியா? இரு உன்னை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன். மணி 12 கூட ஆகல, அதுக்குள்ள மத்தியான லஞ்ச சாப்பிட்டுருக்க. கரெக்டா? ஏய் கரெக்ட் டி. அந்த லஞ்சு நீ கொண்டு வந்த தயிர் சாதம் இல்ல, யாரோட லஞ்சையோ திருடி சாப்பிட்டுருக்க. அதுவும் பிரியாணி சாப்பிட்டுருக்க. ஏய் அது எப்படி உனக்கு? இரு இன்னும் ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. சைட் டிஷ் ஆனியன் ரைட்டா? ஏய் அப்படியே கொட்றிய ஜீவா. ஏய் இவ என்னடி அது வேலைக்காவாது இது வேலைக்காவாதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி வெளுத்து வாங்குறா? அதை விட முக்கியமான மேட்டர், உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஹீரோயின் இருக்காங்க. நீ அவங்கள மாதிரி ஆகணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்க. அவங்க யாருன்னா த்ரிஷா. கரெக்டா? ஐயோ நீ சொன்னதெல்லாம் செமடி. அப்படியே மைண்டுக்குள்ள ஓடுறத கரெக்டா சொல்ற. சூப்பர் டி. சி, இத சொல்ல மைண்ட் ரீடர் நக்குல் சென்யாவா வருவாரு? கை முழுக்க ஒரே பிரியாணி வாடை. சரியா கழுவுனா தானே? கிட்ட வந்தா ஒரே ஆனியன் கப்பு. அதை வச்சுதான் நீ பிரியாணி சாப்பிட்டேன்னு கெஸ் பண்ண. அதோட முக்கியமான விஷயம், நீ கற்பகம் லஞ்ச் பாக்ஸ்ன்னு நினைச்சு என்னோட லஞ்ச் பாக்ஸ் திருடி சாப்பிட்ட. எங்க அம்மா வச்ச சமையல் என்னால கெஸ் பண்ண முடியாதா? அப்புறம் அந்த த்ரிஷா மேட்ரு, இன்னைக்கு டேட்ல உடம்ப குறைச்சு ஸ்லிம் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் த்ரிஷா தான் ரோல் மாடல். ஸோ கண்டிப்பா நீயும் அவளை தான் நினைச்சிருப்ப. இது ஒரு கெஸ்ஸிங் தான். அடிப்பாவி, நீதானா அது? ஜீவா, நீ அவங்கள கலாய்க்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் உன் கைய பிடிச்சு சொல்ல போறேன். காட்டு. உன் கையில பலம் இருக்கு, அப்புறம் பயமே கிடையாது. வீட்ல எல்லா ரஃப்பான வேலையும் நீதான் எடுத்து செய்யற. உன் கை ரொம்ப ஹார்டா இருக்கு. யாரு தப்பு பண்ணாலும் அடிப்ப. கரெக்டா? கரெக்ட். நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். கைய பிடிச்சா இவ்ளோ விஷயம் உணர முடியுதா என்ன? மோனா மேம் சொன்னது கரெக்ட் தான் போல. நம்ம அமீர் கான் கூட ஒரு நைட் ஃபுல்லா ஒரு ப்ராஸ்டியூட் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இது என்னடா லூஸ் லாஜிக்னு தோணும். கையை பிடிச்சா பல விஷயம் கத்துக்கலாம் போல. என்ன செல்வி, நீ மட்டும் என்ன சைலண்டா இருக்க? எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. கைய நீட்டு. ஏ கற்பகம், அவ கைய புடி, மனச படி. செல்வி, கைய நீட்டு. செல்வி, உன் கையில நிறைய அன்பு தெரியுது. ஒரு அம்மா கைய குழந்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உன் கைய பிடிக்கும் போது உனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம், டென்ஷன்லாம் தெரியுதே. ஏன் செல்வி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ள இருக்கு. அத சொல்ல தயங்குற. அது நடக்குமா நடக்காதன்னு நீ உன் மனசுக்குள்ள யோசிக்கிற. கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு என்ன இருக்கு போகுது? அதான
எங்களுக்கெல்லாம் கண்ணு கிடைக்கணுங்கிற டென்ஷன். உனக்கு அதுவும் இல்ல. சீக்கிரமா கண்ணு வரப்போகுது. எங்க வீடு மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ற வீடும் இல்ல. சூப்பர் ஃபேமிலி. அப்புறம் உனக்கு வேற என்ன கவலை? படிப்புலயும் நீதான் டாப்பு. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்க. வேற என்ன? ஏ லூசு, இந்த வயசுல வேற என்ன கவலை வரும்? ரஜினி அரசியலுக்கு வராரா இல்லையா நான் யோசிச்சுட்டு இருப்பா. இடியட். செல்வி மேபி இன் லவ். அப்படிதானே செல்வி? ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பெல் அடிச்சிட்டாங்க, வாங்க கிளம்பலாம். கதிரவன், மேடம் ஏன் கிளாஸ்க்கு வரல? அது உடம்பு சரியில்லை மேடம். ஓ, கேங்கே இங்கே தான் இருக்கா? நீங்களாம் ஏன் ஃபெயில் ஆனீங்கன்னு உங்களுக்கே தெரியும். மறுபடியும் அதே தப்பை பண்ணாதீங்க. அடுத்த கிளாஸை நீங்க அட்டென்ட் பண்ணணும். இல்லனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன கதிரு, நீ வரலன்னு டீச்சர் ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு. கரெக்டாக சொன்ன டோனி. காலைல கிளாஸ் பக்கம் வரும்போதே கவனித்தேன். ஏதோ மனசை பற்றி முக்கியமாக பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதான் டீச்சருக்கு உன் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கதிரு, வந்த புதுசுல உள்ளங்கையை அழுத்தி பிடிச்சா உள்ளத்துல பேசுறது கேட்கும்னு ஒரு பாடம் எடுத்துச்சே, ஞாபகம் இருக்கா? நீ கூட பிடிச்ச கைய கடைசி வரைக்கும் விடவே இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க கையை கொடுங்க. இப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு 10 செகண்ட் தியானம் பண்ற மாதிரி அமைதியா இருந்தீங்கனாலே இது உங்களாலேயும் உணர முடியும். இதுதான் டச் தெரப்பி. அன்னைக்கு பிடிச்ச ஓட்டம் தான்ப்பா, இன்னைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. கதிரு, எப்போ பார்த்தாலும் வெளியே சுத்துறது போர் அடிக்குதுப்பா. அப்பப்போ கிளாஸ் பக்கமும் போகலாமே. போய் புதுசாக வந்த பசங்களோட கூச்சமே இல்லாமல் சரிக்கு சமமாக உட்கார சொல்கிறியா? அது என்னாலாம் முடியாது. டேய், தெருக்கூத்தெல்லாம் நாடகமாக மாறி, நாடகம்லாம் சினிமாவாக மாறி உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆனால் இந்த படிக்க போகிறவங்க மட்டும் ஸ்கூலு காலேஜ்னு பல வருஷமாக அதே கட்டை பஞ்சை தேய்ச்சிட்டே இருப்பாங்க. பைத்தியக்கார பசங்க. அப்படி பார்த்தா நம்ம எப்பதான் படிக்கிறது? பாரா, இவர் படிக்கணுமா? எதுக்குடா படிக்கணும்? ஏன் படிக்கணும்? அதானே, பாடத்தை பாடமாக சொல்லி கொடுக்காம பாட்டா சொல்லி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம கானாகுமார் பாட்டு மாதிரி இருக்கும். எங்க பாடு பார்ப்போம். மனசு ஒரு கண்ணாடி, நீ நின்னு பாரு முன்னாடி. உன்னை என்ன காட்டுகிற உள்ளமது கில்லாடி. உன்னை என்ன காட்டுகிற உள்ளமது கில்லாடி. மனச அறிஞ்சவ எவனும் இல்ல, அதுக்கு படிப்பு தேவையில்லை. சொல்லி கொடுத்தா ஏறவில்லை, ஏட்டு கணக்கும் புரியவில்லை. மனசு 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 பாடும் வயசு வயசு. மனசு ஒரு கண்ணாடி, நீ நின்னு பாரு முன்னாடி. உன்னை என்ன காட்டுகிற உள்ளமது கில்லாடி. உன்னை என்ன காட்டுகிற உள்ளமது கில்லாடி. என்ன கதிரு, ஆ, பாட்டு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, நீ மட்டும் இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கதிரு, இப்பெல்லாம் காலையிலே ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. கண்ணு தெரியாதவனுக்கு என்னடா காலையில ராத்திரி, எல்லாமே ஒண்ணுதான். பசிச்சா சோறு, தவிச்சா தண்ணின்னு போயிட்டே இருக்கணும்.
என்ன கதிரு ஸ்டிக்கை தூக்கி போட்ட போல அப்புறம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? நடக்கத்தானே தேவைப்படும். கதிர் இப்ப பறக்க போறான்டா. கதிரு 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 ஐயோ கதிரு கதிரு ஏய் வா வா.